இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா நியூஸ்லையும் பரபரப்பாக போனது என்னன்னா, சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போறாருன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்களா சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சர்வதேச விண்வெளி நிலையனா என்ன, இவங்க எப்படி போய் மாட்டினாங்க, இவர் எப்படி போனாரு, அதை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எப்படி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகலாமா. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதிகமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பணம் வச்சுருந்தா கூட நீங்கள் ஐஎஸ்எஸ்க்கு போகலாம். ஆனால் எவ்வளோ வச்சிருக்கலான்றத நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பீங்க. ரெண்டாவது, பைலட்னா சாதாரண பைலட் இல்லை, பட் சாதாரண பைலட் ஆகிறதே கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்கள் மிலிட்ரியில் டெஸ்டட் பைலட் ஆர் கமாண்டர் பைலட்டாக இருக்கணும். அதாவது இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போக முடியும். அப்போ தான் நீங்கள் ஐஎஸ்எஸ்க்கு போகிற அளவுக்கு தகுதியாக இருப்பீங்க. மூணாவது, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல சயின்டிஸ்டாக இருக்கணும். நாலாவது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். அதாவது ஐஎஸ்எஸ்ல திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரியும் போது இது ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஐஎஸ்எஸ்ல எப்பயாவது ரிப்பேர் மெயின்டெனன்ஸ்க்காக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நீங்களும் ஐஎஸ்எஸ்க்கு போகலாம். இப்போது இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். பட் நான் படித்து முடிச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் போக முடியலன்னா உங்கள் பசங்க உங்கள் பேர பசங்க யாரையாவது படிக்க வச்சு அனுப்புங்க. நானே அங்கே போய் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் பணம் வச்சிருந்தா கூட போகலாம். எவ்வளோனா 400 500 கோடி இருந்தால் போகலாம். இப்போ சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் ஐஎஸ்எஸ் போகணும்னு தோணுது? கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிடா ஒழுங்கா படிடா.